வெல்கம் டு யுவர் ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். இன்றைக்கி ஐயப்பன் பூஜை பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நாங்கள் எங்கள் மாமா இறக்கி வச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லா சாமிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் வரத்துக்கு. எல்லாம் சீக்கிரம் வந்திருப்பாங்க. இன்றைக்கி வேறு சேலத்தில் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒவ்வொருத்தரும் சாமிகளாம் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறமேட்டு எல்லாம் இருமுடி கட்டின வாட்டி கடைசியாக குருசாமி எல்லாத்துக்கும் இருமுடி கட்டி முடிக்கிறதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு குருசாமியை வந்துட்டு இருமுடி கட்டினாரு. பாருங்களேன், குருசாமியை ஒரு இருமுடி கட்டி பையில வச்சுட்டு இவர் அங்கே போயிட்டு இருமுடி திருப்பி அங்கே இறக்கி வச்சு படி பூஜை நடத்துவாங்க. அது செம்மையாக இருக்கும். அதையும் பாருங்களேன். இந்த மாதிரி ஐயப்பன் பூஜை கலந்துக்கிட்டாவே அந்த ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும். உங்களுக்கும் தெரியும், நீங்கள் நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஐயப்பன் பூஜையை பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கும் ஒரு இப்படி தான் இருக்குன்னு தெரியுமில்ல. அதனால தான் பட் குருசாமி பையில் எல்லா சாமியும் சேர்ந்து கொஞ்சம் அரிசி போட்டாங்க. அப்புறமேட்டு படி பூஜை ஆரம்பிக்க போகுது. பார்க்கலாமா? அங்கே பார்க்க தேங்காவில் சாமி ஐயப்பன் தேங்காவில் வந்துட்டு பூ இருந்துச்சு உடைக்கக்குள்ள. நல்லா பெரிய பூவாக இருந்துச்சு குருசாமி. இப்போ இவங்க இருமுடிக்கு கட்டிட்டு இருந்தால் அப்படி தான் சாப்பிடுவாங்க. காலையிலேருந்து யாரும் சாப்பிடல. இருமுடி கட்ட சாப்பிட்ருவாங்க வீட்டிலேருந்து வந்துட்டு. நம்ம ஐயப்பன் முருகன் ஜோராக உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா. அந்த இடமே பரபரப்பாக இருந்துச்சு. என் தம்பி எப்படி அரிசி போய் போடுறதுன்னு கோகுல சுற்றிட்டு இருந்தாப்புல. தள்ளி விட்டுறாதீங்க. அப்புறமா கூட விடுங்க. சாமி விட்டுவா. திருப்படி சரண பொன்னையப்பா, ஆல்ரெடி பாடு சாமி. திருப்படி சரண பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா, திருப்படி சரணம் பொன்னையப்பா, திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, ஆறாம் ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, 11ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா, 11ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம்
காமாட்சி மேடை அன்னதான பிரபுவே எங்க ஐயாவே மற்றபடி வாழனே அம்பா வாசனே அந்தளத்து ராஜனே இருபடி பிரியரே விசேஷ பிரியரே என் குருநாதனே எங்க குல தெய்வமே ஏகாந்த மூர்த்தியே ஓம் சாமியே இல்லத்தி பிரியரே மகர ஜோதியே பஞ்ச மாதாவே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொருட்டு காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமா புண்பற்றமாலும் பில்லாதி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆலம் அரியர சுகன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு எல்லா சாமியும் கிளம்ப இருக்கிறாங்க. குருசாமி இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸு வந்திருக்கோம். பஸ்ஸு ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க பஸ்ஸுக்குள்ளே வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க, பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு லைட்டிங்கோட. இப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் நான், எங்கள் மாமா வீட்டு பையன், அதாவது கன்னிசாமி, என் தம்பி குட்டி நிசாந்து. குட்டி நிசாந்துன்னா கோகுலோட தம்பி, எங்கள் மாமா பையன் தம்பி இருந்துச்சு. இப்போ இவங்கள வழி இருந்துச்சு, நாங்கள் வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்புறாங்க. எங்கள் மாமா அங்கே பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க. பாதி பேர் நடந்து போயிட்டாங்க, பாதி பேர் பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிப்பாங்க. அதான் எங்கள் மாமா பைக் கட்டிட்டு கிளம்புறாரு. பஸ் எடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்கலாம் லைட்னிங்லாம் போட்டு. பை பை சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.